அனைவருக்கும் வணக்கங்க. டாக்டர் போன வீடியோவில் சர்க்கரை உள்ளவர்கள் இந்த வெயில் காலத்தில் என்னென்னலாம் குடிக்கலான்னு போட்டிருந்தீங்க. அதில் முக்கியமான ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க, கரும்புச்சாறு. இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த கரும்புச்சாறு கடை நிறையா இருக்குது. குடிக்கலாமா? ஏன்னா அதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு கமெண்ட்ஸில் இருந்துச்சு. உண்மையிலையுமே கிளைசிமிக் இண்டெக்ஸ் ரொம்ப குறைவுங்க. 43லேருந்து 48 தான் கரும்புச்சாருக்கு. ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணணும். கிளைசிமிக் லோடு எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்கணும். கிளைசிமிக் லோட் அப்படின்னா இதில் எவ்வளவு சர்க்கரை இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட 200 மில்லி ஒரு கப்பு நீங்கள் கரும்புச்சாறு எடுத்துட்டிங்கன்னா 10லேருந்து 12 ஸ்பூன் நேரடி சர்க்கரை அதில் இருக்குது. அதனால் உங்கள் சர்க்கரை அளவை அது வெகுவாக உயர்த்தும். சர்க்கரை உள்ளவர்களுக்கு கரும்புச்சாறு அப்படிங்கிறது சர்க்கரை உயர்த்தும். தயவு செஞ்சு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. கரும்புச்சாறு நான் மோசம்னு சொல்லலை. கரும்புச்சாறில் செரிமான கோளாறுகள், வைட்டமின் சி, நிறைய நல்ல விஷயங்கள் அது இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும்னு. பட் ஆனால் என்னதுங்க, சர்க்கரை உயர்த்துமா உயர்த்தாதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உயர்த்தும். மேலும் சர்க்கரை உள்ளவர்களுக்கு இந்த வெயில் காலத்தில் என்னென்னலாம் குடிக்கலாம், குடிக்கக்கூடாது அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே லிங்கை டச் பண்ணிங்க அப்படின்னா என்னோட நீளமான வீடியோ என்னென்ன குடிக்கலாம் குடிக்கக்கூடாதுங்கிறது இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.